விட துணி மாத்திட்டு விட வர விட சின்ன மாமா எங்கடா வேணாத்துல போன நீ இங்கே வந்த ஓ அதனால நீ போவே டேய் புறப்படு அவளை சந்திக்க நாம் யாரை தேடிக்கொண்டு வருகிறோம்? இதே பாடலாம், இதே குரல் தான். அன்று நானும் தம்பியும் சந்திக்கும் தான். இந்த இடத்துக்கு பேர் என்ன? சந்த வாசல். ஐயா சோக குரல் தான் ஐயா. குரல் தானா? அதே குரல் நாங்கள் தெரிகிறது. இவள்தான் அந்த மனைவி எடுக்குமா? நீ தானே சொன்ன அந்த குரல் இருக்கு. அதே குரல் போல் தெரிகிறது. சந்தேகமாக இருக்கிறது. நான் போய் யாரு என்னன்னு பார்த்துட்டு வரேன். போய் கேள சீக்கிரம் போய் கேள. ஏய் அப்பா அம்மா என்னடா பேய் ஓட்டா? அம்மா மூஞ்ச பொங்கி வச்சுக்கிறாங்களா கடவுளே? ஏய் பொங்கி வச்சுக்கிறானா? யாரா என்ன பேசுறா? உன்ன மாதிரி பேசுறாமா? நீ பாக்குற பூஜை பண்ணனாக்கா அவ சொல்லி நீ தான் சொல்லிக்கிறீங்க. மச்சான் என்ன மச்சுக்கிறாரு? சரி என்ன உம்மலம்மா நாத்தனா
யாரை பாத்துக்கிறா ஈரக்காயா நீ அம்மா ஏய் அம்மா நாத்தம்மா நடந்து புடிச்சா இல்லையா பாப்பா குழந்தை வேலைக்கு உம்மா நீ குடிச்சா இல்லையா ஐயோ நீ குடிச்சா மானங்கட்ட பையனம்மா வாயமோடி காவேரி ஆட்களை குச்சி வந்துட்டேன் தண்ணி தந்து விட்டாங்க மேட்டூர் டேமுக்கும் காவேரி அங்கங்க போய் குட்டி வாங்கிட்டாங்க உங்க மேல ஒய்யா இருக்காக்கா எப்ப குடிச்சீங்க லாஸ்டா பின்னாடி எங்க எங்க குடிச்ச ஓகே ஓட்டியா ஓகே ஓகே ஒரு அடி சட்டில் ஒரு விரலு கிடையாது ஏய் நடு நடு இந்த பக்கம் நடு பிஸ்காங்கி பிஸ்லேரி வாங்க அப்போ அப்படி நான் கிடையாதா ஏய் நடு இந்த பக்கம் நடு நடு ஐயோ எனக்கு வெட்டமா ஒண்ணு முன்னே செத்துடு பண்ணி நடு இந்த பக்கம் நடு அம்மா வலி வலிக்குதம்மா சொன்ன உருப்பிட்டு போற கூட எங்க போற இவ்வளவு வேகமா நடந்து தண்ணி இருந்தா தானே தெரிஞ்சு பாருங்க நீ மாய வாங்கிட்டு போங்க நீங்க மாய வாங்கி போயிருங்க வேலைக்கு போறியா இன்னும் எந்த கம்பெனிலம்மா இருக்கிறாங்க அவன் என்ன சொல்ல மாட்டியா என்ன கம்பெனி நித்தி அதை தீவுங்க மாயங்க வாழ்க்கப்படா போங்க ஓட்ட பண்ணாவா போங்க போயிடுவேன் வண்டி போ நாங்கள் ஓட்ட பல்லு பல்லு தான் ஓட்டது உனக்கு காடு வேலைக்கு கல்யாண சத்தத்துக்கு வேலைக்கு போறேன் ஆமா என்ன வேலைம்மா அங்க வரையா இங்க கையாக வகை வகை போய் யாருன்னா ஆர்டருக்கு ஓன நைட்டும் போங்க அம்மா ஓட்டவனே அண்ணவனே அதெல்லாம் அம்மா நீ கல்யாண மண்டபத்துல வடை போட போனீங்கன்னா மாவை எடுத்து தட்டினா அம்மா ஒரு வகையும் அது ஓட்ட வேலை மட்டும் வரும் நீ தட்டு வரவங்க சாப்பிட்றதா இதை எடுத்து வாரி போடுறதா இங்க பொண்ணாய கையாங்க கையில் தான் வாரி இந்த பொண்ணான கையில நீ வாரி வச்சுனா
நான் ஒண்ணு காய்ச்சல பருப்பு தான் போதும் அது காலியே ஆகாது அப்படியே உள்ளே கிடக்கும் வாடுற மாதிரி இருக்கும் நீ வைக்கிற மாதிரி இருக்கும் வாடுறோம் ஏய் இங்க பாருங்க எங்க போய் வாங்க அவங்க என்ன என்ன பவுடர் ஓகல் சாண்டல். ஓபல் ஸ்டாண்டர்ட் ஆமா அதை வாரி எந்த மூந்தில் அடிச்சுனா இருக்கு மைக்கு கைக்கா போமே நான் பொன்னி 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 மைசூர் ஸ்டாண்டர்ட் சோப்பு வாங்கி போட்டு என்ன தெரியும் சொல்லி இருக்குது அங்க ஆயிடுமா உங்க மேயா பாவம் பார்த்தா பாவமாக அழகு சொல்லி அப்படி அழகு பாவம் கை காலெல்லாம் பிடிக்கிற ஆமா பொண்ணுங்க மைக்கி அப்படியே சாப்பிட மாட்டேன் பச்சு சுற்றி பாவம்ப்பா நானும் 4 அக்கா தங்கச்சி கூட பிறந்தவன் தான் எங்கள் அக்கா தங்கச்சிக்கிட்ட நிலமண்ணா எனக்கு மனசு வாடாதா சாப்பாடு போடுறோம் பிரியாணி சாப்பிடுவியா சாப்பாடு போறேன்னு கேட்டேன் ரைஸ் பிரியாணி லைனா வர வந்து அம்மா இதுக்கு முன்னாடி ஒரு பாடல் ஒன்று பாடினாங்களா அது யார் பாடினது நீ பாடுங்க இதை பாடு ஒரு பாடு பாடு மணியா போங்க ஒரே கஷ்டமாக நான் பார்த்து வாங்க போறேன் அப்படியே பாருங்க நீ பாடுறதுக்கு நான் பருவத்துக்கு பத்து நல்லா இருக்கும் இப்படியா பாடி கொடுத்துட்டு அந்த தாடி அறக்காத பாடி பாருமா அதே பாடி நீ அங்கே பாட்டு பாருங்க பாட போறாங்க கொஞ்சம் வாசிங்க சாப்பாடு பொட்டியா பொட்டா நம்ம அவன் ஓட்டு மூலம் யாரா தாயா பாடுமா நல்ல பாடு நல்ல பாட்டை பாடு நல்ல பாட்டை பாடு பாட்டு பண்ணிக்கிறவா இந்த பாட்டு நாங்க வரும்போது பாடிட்டாங்க அந்த பாட்டு பாடு இந்த பாடல் பாட்டு ஆயாங்க ஆறு எண்ணும் ஆயா
வாங்க பகவான் ஆரங்கோ தான் உறங்கி அழகான குரல் அன்று கேட்ட அதே குரல் உன் வாயில் இருந்து தானே வருகிறது. ஏய், இந்த குரலை எங்கே கேட்கிறது? உமது பெயர் என்ன? மலர்விழி. மலர்விழி எத்தனையோ பேர் இருப்பாங்க. பூச்சாமின்னு பேர் இல்லை, நடராஜன் 4 பேர் இல்லை. இவன் எந்த மலர்விழின்னு கேட்கலாம். மலர்விழி என்றால் எந்த நாடு உனக்கு நாடு? இதை தெரிகின்றது அயோத்தியாபுரி நாடு. அந்த அயோத்தியாபுரி நாட்டு இளவரசனுடைய மகள். நாட்டு இளவரசியாடி. ஆமா, உனது அழகான நீ எப்பேற்பட்ட அழகோ, கை கால் எல்லாம் புரிஞ்சு. ஆமா, திருமணம் ஆகாது இருந்த நீ உனக்கு கழுத்திலே மாங்கல்யம். எனக்கு திருமணம் நடந்து முடிந்து விட்டது. ஐயா, இந்த மாதிரி பொம்பளை கூட உடம்பு பொழுது நம்ம யாரை தான் கட்டி கொடுப்போம். என்ன பண்ண முடியும்?